வெல்கம் டு ஹரிஷ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் போலி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இது. ஆப்பிளை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இப்போ மைதா மாவு எடுத்திருக்கோம், அது கூட கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிணையுவோம்ல, அந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருங்க. இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைகிறேன். இப்போ இந்த மாதிரி வரும், ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுருங்க. ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இது வந்து ஒரு 20 to 30 minutes வரைக்கும் ஊறணும். நல்லா ஊறட்டும், கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். ஸோ இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது இதில் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆப்பிள் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அது கூட நம்ம வந்து ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், இதுக்கு வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி பிடிக்காதவங்க வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குறது வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியும் கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஆப்பிள் வந்து நல்லா வந்து பாயில் ஆகி வெந்து மசிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு, பார்த்திங்களா எப்படி மசிஞ்சு நல்லா வந்திருக்குன்னு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எப்பயும் பூரி போடுற மாதிரி நல்லா வந்து மாவை வந்து இது பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த ஆப்பிள் போலி நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை இதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ எப்பயும் நீங்கள் போலி போடுவீங்கள்ல, அந்த ஸ்டைல் மாதிரி தான் நல்லா வந்து மாவை வந்து உருண்டையாக ஆக்கி திரும்ப எப்பயும் போல் கையிலேயே வந்து நீங்கள் வந்து அமுக்கி விடணும். இப்போது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கையிலே வந்து நீங்கள் அப்படியே அமுக்கி விட்டிங்கனாவே போதும். அப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுத்துட வேண்டியதான். ஆப்பிள் போலி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு குவிக் ஸ்நாக்கு, சீக்கிரமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டேன், கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்பிள் போலி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.